பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் என்பது 5 mm வரையிலான டைல்ஸ் இணைப்புகளுக்கு பயன்படும் டைல் ஜாயிண்ட் கிரவுட் ஆகும். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலரின் சிறப்பம்சங்கள்: ஹை பாண்டிங் ஸ்ட்ரெங்த் கொண்டது, நீர்க்கசிவை தடுக்கும், அனைத்து வண்ணங்களிலும் கிடைக்கும், நீண்ட காலம் உழைக்கக்கூடியது, யூவி ரெசிஸ்டன்ஸ் தன்மை கொண்டது, அனைத்து விதமான டைல் இணைப்புகளிலும் பயன்படுத்தலாம். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம். இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் பயன்படுத்தக்கூடிய இணைப்புகளில் பாசி, அழுக்கு, சிமெண்ட் துகள்கள், பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட டைல் இணைப்புகளில் 1 பங்கு வாட்டருக்கு 3 பங்கு பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் என்ற விகிதத்தில் நன்கு கலக்க வேண்டும். குறிப்பாக முதலில் தண்ணீர் ஊற்றி பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக டைல் ஜாயிண்ட் சீலரை கொட்டி கலக்க வேண்டும். 5 mm விட அதிகமான இணைப்புகளுக்கு பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் LQவை பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலருடன் கலந்து பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது ஹை பாண்டிங் ஆக இருக்கும் நன்கு கலந்த பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலரை பட்டி தகட்டின் உதவியோடு டைல் இணைப்புகளை நிரப்ப வேண்டும். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலரை இணைப்புகளை நிரப்பி 24 மணி நேரம் கழித்து பயன்படுத்தலாம். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் எப்படி ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்டாக இருக்கும் என்பதை ஒரு சோதனை மூலம் காணலாம். 2 கண்ணாடி குடுவையில் தேவையான நீரை நிரப்ப வேண்டும். அதில் ஒரு கண்ணாடி குடுவையில் ஒயிட் சிமெண்ட் நேரடியாக கொட்டப்படுவதை காணலாம். மற்றொரு கண்ணாடி குடுவையில் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் கொட்டப்படுவதை காணலாம். ஒயிட் சிமெண்ட் கொட்டப்பட்ட கண்ணாடி குடுவையில் ஒயிட் சிமெண்ட் தண்ணீருடன் கரைவதை காணலாம். ஆனால் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் தண்ணீருடன் மிதப்பதை காணலாம். பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலரின் பாட் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதை பயன்படுத்தும் முன்பு காணொளியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்.